வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் மட்டும் இல்லை, 14 அவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு. பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். குறிப்பாக அதிமுகவும் இன்னைக்கு குடும்ப கட்சியாக மாறிடுச்சு, அதிமுகவில் இபிஎஸ்னுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். 6 பேர் போய் நாங்கள் பார்த்தது உண்மைதான், நாங்கள் கட்சி ஒன்றாக இருக்கணும்னு வலியுறுத்தணும் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்லணும்னா அதிமுக பாஜக இந்த கூட்டணி வரணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். 26 எங்களுடைய ஆட்சி, 29 பாஜகவுக்கு நாங்கள் உதவுவதெல்லாம் பேசினோம் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுறார். பாஜக தலைவர்கள் என்னை அழைத்தார்கள், அதனால தான் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டேன் அப்படின்னு கூட அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இந்த பேச்செல்லாம் ஒரு புறம் இருக்கிறப்போ, இதெல்லாம் உண்மையான கேள்வியை கேட்கிறப்போ திரு நயினா நாகேந்திரன் இல்லை திரு செங்கோட்டையன் திமுகவுடைய குரலாக ஒலிக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவருடைய பேச்சையே சந்தேகிக்கிறார். ஓபிஎஸ்ட கேள்வி கேட்குறப்போ செங்கோட்டையனுடைய முயற்சி பலிக்கும், அதிமுக ஒன்றா இருக்கணுன்றதான் அமித்ஷா மோடியினுடைய விருப்பம் அப்படின்றார். எல்லா விவகாரங்களையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். பாஜக சொல்லிதான் அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சி, செங்கோட்டையன் பேச்சின் பின்னணி என்ன? சிறப்பு விருதுகள் நினைக்கிறார்கள். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தை வேலு, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து திரு முனவர் பாசா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திரு புகழேந்தி அவர்கள் இணைய இருக்கிறார் ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து. நான் முதல்ல திரு ரவிராஜா குழந்தை வேல்ட்ட, குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக மேலே தொடர்ந்து அதிமுக முன்வைக்குது. அதே நேரத்தில் திரு புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வெல்கம் திரு ரவிராஜா குழந்தைவேலு. அதிமுக மேலே குடும்ப கட்சின்ற குற்றச்சாட்டு முதல் முறையாக வைக்கப்படுறதா பார்க்கலையா? அதிமுகங்கிறது குடும்ப கட்சியே இல்லை. ஃபஸ்ட்டு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களால் விரும்பிய தலைவர்களால் வழி நடத்தப்படுகிற கட்சி. அப்படி இருக்கும்பொழுது குடும்ப கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? திமுகவுக்கு மட்டும்தான் அந்த பேர் பொருந்தும், அதிமுகவிற்கு ஒரு காலத்திலும் பொருந்தாது. இல்லை, பதவிகள் இல்லைனாலும் செங்கோட்டையன் சொல்லுவதனுடைய பொருள் பாருங்கள், மகன் மருமகன் அப்படிலாம் பேசுகிறார், அவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்க. அதாவது இந்த கேள்வி அவர் எப்போ கேட்டிருக்கணும்னா, சசிகலாவின் ஒட்டுமொத்த குடும்பம் அதிமுகவை ஆக்டோபஸ் கரங்களால் ஆக்கிரமித்த போது, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் பொழுது இவர் இந்த குடும்பம்லாம் மொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த கட்சியவே கபலீகரம் பண்ணிகிட்டு இருந்தபோது இதை கேட்டிருந்தால் உண்மையிலேயே மா வீரன் என்று சொல்லியிருக்கலாம். இப்போது அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ இதை பற்றிலாம் பேசுகிறது, அதுக்கு நடுவில் அந்த குடும்பத்தை சேர்ந்த சசிகலாவை ஆதரிக்கிறார், அந்த குடும்பத்தை சேர்ந்த தினகரனை ஆதரிக்கிறார். அவர்களால் ஒதுக்கப்பட்டு இவருடைய வாழ்க்கை சூறையாடப்பட்ட பொழுது அமைதியாக இருந்துவிட்டு புரட்சி தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பின்பு அதே குடும்பத்திடம் சென்று சரணடைந்தார். இதுதான் அவருடைய கதை. இவர் குடும்ப இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு இதுவுமே கிடையாது, இவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இதற்கு முன்பு சில சரித்திரங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். புரட்சி தலைவர் மறைந்த பிறகு 87க்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த கட்சியை எடுத்து நடத்த முற்பட்ட பொழுது என்னுடைய தந்தை அப்போ பார்லிமெண்ட் குழு தலைவராக இருக்கார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்லிமெண்ட் குழு லோக்சபாவில் தலைவராக இருக்கார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், பிஎஸ்சி சேர்மனாக இருக்கார். அந்த நேரத்தில் சில விவாதங்கள் நடைபெறும் பொழுது சசிகலா அவர்கள் இடையூறு செய்து கொண்டே இருந்த பொழுது நேரடியாக புரட்சி தலைவி அம்மா முன்பு சசிகலாவும் இருக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழிவு சக்தி சசிகலா, இவர்களை கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா கட்சிக்கு ஆபத்து அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டி அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் நான் இது சொல்கிறேன்னா ஒரு ஆதாரபூர்வமான இதாக சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், வாயிருந்தும் ஊமையாய் இருந்துவிட்டு இன்று சுயநலத்திற்காக வார்த்தைகளை மாற்றி பிரயோகித்தால் நீங்கள் நல்லவர் வல்லவர் என்று ஆகிவிட முடியுமா? நிச்சயமாக ஆக முடியாது. அதற்கு நடுவே புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் அவர் குறிப்பிட்டு சண்டையிடும் பொழுது கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய கருத்தை கூறுவதற்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவர் சொல்லுகிற கருத்தை நான் என்னுடைய இடத்தில் கேட்டுட்டு இருக்கேன், இதில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிட்டார். இதற்கு நடுவே நடராஜன் அவர்களும் அங்கே இருந்தார்.
அவரும் வந்து இதை கேட்கும் பொழுது என்னை பார்க்க வந்திருக்கிறார், என்னிடம் கருத்து கூறுகிறார், அவருக்கு எல்லா கருத்து கூறுவதற்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது, நீங்கள் இதில் இடையூறு பண்ணக்கூடாது என்று அவர்களை திருப்பி அனுப்பினார். ஓகே, கேட்போனா திரு நாஞ்சில் கோலப்பட்ட என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் இது அதிமுக மேல வைக்கப்படுவது? அதிமுக தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கும். செங்கோட்டையன் நீக்கப்பட்டதால குடும்ப அரசியல்னு சொல்றாரு சார். அதாவது அவர் தான் உள்ளே இருந்தார். அண்ணன் செங்கோட்டையன் நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் செயல்பட்டு இருக்கும்போது அந்த குடும்ப அரசியலுக்கெல்லாம் உள்ளுக்கு வரல. ஆனால் இவர் அண்ணன் எடப்பாடி ஆன பிறகு அவங்க பையன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து தலைமை கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் எல்லாத்தையும் ஒரு சில ஆட்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சிங்கன்னா சில நேரம் மிதுன் அவரோட பையன் எனக்கு அவர் வந்து உள்ளே போய் இருக்கிறது, ஆஃபீஸுக்குள்ளே பார்க்குறது, எல்லா செயல்பாடுகளை பார்க்குறதுக்கு பின்னாடி அவரோட உதவியாளர்கள் போட்டது, ஏற்கனவே அம்மா காலத்தில் இருந்தவங்க நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது இருந்த உதவியாளர்லாம் நிறைய புலம்பியிருக்காங்க. அது எங்கள் காதுக்கெல்லாம் வந்திருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே வந்து தீபாவளிக்கு அதுக்கு இதுக்குன்னு வந்து கேட்டு இப்போவும் வாங்கிட்டு இருக்கிற சில நபர்களும் உண்டு. அதில் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு போவாங்க. அண்ணா அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டார், போங்கன்னு. அதிகாரத்தில் இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை பறித்து ஒரு குடும்பம் இருப்பது குடும்ப அரசியலா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்றது குடும்பம். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இடையில கிராஸ் ஆகிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சிருங்க. 2024 யாருக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுத்தாரு? திமுக. இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா திமுகவில் வந்து பசிலியான்னு ஒருத்தர் கொடுத்தாரு. அதுபோல் ஒவ்வொருத்தர் மணல் கம்பெனி மணலில் இருந்து வந்தவர், அதாவது தொழிலதிபர்கள் தான் கொடுத்தாரு. நீங்கள் போட்ட அந்த 40 வேட்பாளரை கரெக்டாக பட்டியலிட்டு சொல்லுங்கள். இல்லை அவரை நம்ம அன்பு சகோதரர் அவரை சொல்லுங்கள். 40 தொகுதியில் எந்தெந்த யாரெல்லாம் கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் சொல்லுங்கள். யாரெல்லாம் அடிமட்ட தொண்டர்கள் சொல்லுங்கள். இவர் சொன்னது மாதிரி இல்லை எல்லா கட்சியும் சார் திடீர்னு ஒருத்தர் வருவார், திடீர்னு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க. அவருக்கு அந்த கட்சியே புதுசா இருக்கு சார். புரட்சி தலைவி அம்மா அந்த மாதிரிலாம் செய்யல, தலைவர் அந்த மாதிரி செய்யல. சைக்கிள் ஓட்டுனர் ரிக்ஷாவை கூட கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கினவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தன்னோட ரசிகன்னா அவர் ஆக்கினவர். நீங்க எங்க இருந்தோ வந்த ஒரு மாபியா கேங்கு அதெல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து உள்ள ஆக்கும்போது அப்போ அந்த இவர் வந்து ஒருத்தர் தான் வெடிச்சிருக்காரு. நீங்க வெடிக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் டிசம்பர் மாசத்துக்கு பிறகு வெடிப்பாங்க. காலம் வந்து 6 பேர் வெடிப்பாங்கன்னீங்கல்ல, 6 பேர் வெடிப்பாங்கன்னு நீங்க ஒருத்தர் தான் வெடிச்சிருக்காரு, வெடிச்சவர் வெளியே வந்துட்டார். சார் அந்த 6 பேர் இவர் வந்து சொல்லலைங்க. அந்த 6 பேர் யாருன்னு இவர் மறைமுகமா சில விஷயங்கள் அது வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. மறைமுகமா இல்ல, வெளிப்படையா யார் யாருன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த 6 பேர் மறுப்பு தெரிவிச்சாங்களா? அது தெரிவிப்பீங்க இல்லையா? அதுக்குள்ள ஏன் நயினார் ராஜேந்திரன் பொங்கி எழுதுறாருன்னு தெரியல. திமுகவின் பின்னணியில் இருக்குமோ? ஏங்க உங்களையே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அமித்ஷாவை போய் பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாரு. அப்புறம் வந்து அப்போ அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸில் இருந்து எங்களை பார்க்கலன்னு மறுப்பு தெரிவிக்கலையா? அவர் வந்து ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போகும்போது நான் பார்த்தேன்னு தானே சொன்னார். அப்போ ஏன் உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கலையா? மறுப்பு இல்லை நான் என்ன கேட்குறேன், கட்சி சட்டத்திட்டங்களை பற்றி இவ்வளவு விளக்கமாக பேசக்கூடிய செங்கோட்டையன் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சென்று சந்திக்கிறார் என்றால் அதற்கு அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். அனுமதி பெற்று சென்றாரா? அனுமதி பெற்று சென்றாரா? முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வேறொரு கட்சியில போய் ஒருத்தர் பஞ்சாயத்து கூப்பிடுறதோ இல்ல போய் அவரை பார்த்து பேசுறதோ அதுக்கு அனுமதி வாங்கணும். அதே மாதிரி கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அமித்ஷாவே பார்த்தாரல, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரல, அப்பவே இவர் வந்து பொதுச் செயலாளர் அவரை கட்சி விட்டு நீக்க வேண்டியதானே? அதுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? அமித்ஷாவை பார்த்தாரு, நீங்க சொன்னீங்க அந்த மூத்த உறுப்பினர்கள் அடிப்படையில் அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் விட்டு வச்சிருந்தோம். டிடிவியை பார்த்தாரு, நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாருன்னு ஓபனா தான சொல்லிட்டு போனாரு விமான நிலையத்துல. அதுக்கு கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. ஓபிஎஸ் பார்த்தா நீக்குறீங்க, அமித்ஷா பார்த்தா நீக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கேக்குறேன். அவர் என்ன கேக்குறாரு நான் என்ன சொல்றேன், கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி இவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய மூத்த உறுப்பினர் கட்சியினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் கடைபிடிப்பவராக இருந்து இதை பேசினால் ஏற்புடையதாக இருக்கும். சார் இவர் எப்படி சார் போனார் அமித்ஷா பாக்க? இவர் எப்படி சார் ஒட்டு இல்ல உறவு இல்ல 2024 கிடையாது, 26 கிடையாது, 29 கிடையாது சொன்னார்ல. பாஜக ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய வாக்குறுதி வந்து இது பாருங்க, வாக்குறுதி சொல்லக்கூடாது.
ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பது எந்த நேரத்திலும் முடிவை மாற்றுவதற்கு எல்லா நீ இதை சொன்னாய் அதை சொன்னாய் அப்படின்னு கேட்டனா கட்டுப்பட்டு பிஜேபியோட கட்டுப்பட்டு பேசுது ஒரு கேள்வி கேட்க முடியுமா? உங்களை நம்பி அமைச்சரா இருந்திருக்காங்க. நீங்க சொன்ன மேடைக்கு மேல இது நான் பேசினார்ல நீங்க என்ன பேசலாம் நடக்காது. நீங்க அது அவ்வளவுதான் சார். நடக்கும் நடக்காது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். மேடைக்கு மேல நாலு பேர் சேர்ந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பேசினா மத்தவங்க மேடைக்கு மக்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரல. அதை நம்பினல்ல அண்ணா திமுக தொண்டை, அதை நம்பி பாஜக கூட களத்துல நின்று ஃபைட் பண்ணோம்ல 2024. அந்த தொண்டனை நீங்க கேட்டுக்கணும்ல. மறு அறிவிப்புக்காக நம்ம பேசுறோம். நாம இந்த கட்சியில பொதுச் செயலாளரா யாருமே மனம் திறந்துதான் போயிருக்காங்க, ஓப்பனா தான் போயிருக்காங்க. சார் புரட்சி தலைவி அம்மா போறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்க சேர் போகும். நல்லா புரிஞ்சுங்க. சேர் இருக்கை போகும் டெல்லிக்கு. இங்க 4 கார் மாதிரி போறாங்க. என்ன சார் திருமணவர் பாஷா அதிமுகவை ஒருங்கிணைக்க பாஜக முயற்சி செய்யுது அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. வெளியில சொல்லப்படாம உள்ளேயே பேசப்பட்டது பாஜக பின்னாடி இருக்கான்னு இப்ப வெளியே வந்துருச்சு. பாஜக ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுவதுன்னு நோக்கம் என்ன சார்? பாஜக ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் அதிமுகவினுடைய கூட்டணியை தீர்மானித்து அறிவிக்கின்ற பொழுது அந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விவகாரம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள். அறிவித்ததற்கு பின்னால் தான் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியார் சந்திப்பதற்கு முன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நாங்கள் ஒரு 10 பேர் போய் அமித்ஷா அவர்களை அந்த ஹோட்டலிலே சந்தித்து பேசிவிட்டு வந்தோம். இந்த கூட்டணிக்கு முன்முயற்சிகளாக நீங்கள் தான் எடுத்தீங்க. ஆமாம், போய் சந்தித்து விட்டு பேசிவிட்டு வந்தோம். வந்ததற்கு பின்னால் எப்பொழுது எடப்பாடியார் புறப்பட்டு வருகிறார் என்று சொன்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் அவரை பொறுத்தவரை அவர் புறப்பட்டு பசுமை சாலை இல்லத்திலிருந்து ஹோட்டலுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படுகிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எடப்பாடியார் சொன்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் இந்த கூட்டணிக்கு அவர்கள் தயாராக வந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையிலே அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சியிலே பாஜக ஈடுபடுகிறது என்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா வந்தபோது அவரை அழைப்பதற்கான விருப்பம் தெரிவித்தார், அவரை அழைக்கவில்லை. அதே போல டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முயற்சியிலே உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுமையானால் அவர்களை கூட விமான நிலையத்திற்கு வருவதற்கான அனுமதி வழங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சி சார் வெளியில சொல்லுவாங்க சார். உள்ள என்ன சார் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சார். செங்கோட்டையன் கெடு விதித்த பிறகு அமித்ஷாவை சந்திக்கிறார். செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்திச்சார்ல, அதே மாதிரி அமித்ஷாவை சந்திச்சார்ல. அவர் என்ன காரணம் சொன்னாரு? என்னுடைய தொகுதி மக்கள் பிரச்சனைகளுக்காக நான் சந்தித்தேன். அதிமுக பற்றிய விவகாரங்கள்லாம் கூறினேன், ஒன்னா இருக்கணும்லாம் சொன்னேன். அந்த கருத்துக்களை கேட்டுக்கிட்டாங்க. நீங்க சொன்னா வேணாம் நான் சொல்லுவாங்க, ஐயா நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனா நீங்க வெளியே அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தது சார், நீங்க வெளியே அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தது ஒரு மெசேஜ் இல்லையா? சொன்னது என்ன சார்? இந்த ட்ரெயின் இந்த டைமுக்கு புறப்படுறது சரியில்லை, சென்னைக்கு வர காலதாமாவது. அந்த நேரத்தில் ரயில்வே அமைச்சரும் வந்தார், அவர்கிட்ட இந்த கோரிக்கையை சொன்னேன், அவர் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக அவர்கள் அதிமுக சேர வேண்டும், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் நேரடியாக அமித்ஷாவை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அமித்ஷா பேசினார் 2021 பேசினாரா இல்லையா? அப்போ பேசினார் சார். அமித்ஷாக்கு இந்த நோக்கம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒத்துக்காததனால தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அலையன்ஸ் வரல. அதுக்கு பின்னாடி மீண்டும் தேர்தல் வருகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணியை அமித்ஷா விரும்பி வரவேற்று ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அதிமுக என்று சொன்னால் அது எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அதுதான் அபிஷியல் அதிமுக என்ற அடிப்படையில் அவர்களோடு கூட்டு சேர்ந்தாரே தவிர இவர்களையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையை
அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடியாரும், இவரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதுதான் உண்மை. பெரிய துரோகி அமித்ஷா தான். யாரு? பெரிய துரோகி அமித்ஷா தான். சார், அப்ப நீங்க நல்லா சொல்றேன். பெரிய துரோகி இல்ல சொல்ற மாதிரி சார், நீங்க பெரிய துரோகி தலையிட மாட்டேன்னு சொல்றாரு அமித்ஷா. இல்ல சார், இல்ல மோடி வரணும்னு சொல்லி 2020 சார், உங்களுக்கு எடப்பாடியார் வரல அந்த கூட்டணி, எடப்பாடியார் அந்த கூட்டணிக்கு வரல, எடப்பாடியார் அந்த கூட்டணிக்கு வரல. மோடி வரக்கூடாது இருந்த எடப்பாடி பழனிசாமியை கொண்டது என்டிஏக்கு தலைவராக்குன. அப்ப அந்த அமித்ஷா தான். சார், நீங்க திமுக சார், அதான் புகழேந்தி வேற போறோம். அவர் வேற வெளியிட திமுக உடனே திமுக. ஆமா சார், திமுக அதான் உங்க கட்சியில மனசு சீட் கொடுத்தா நீங்க திமுக பேசி பேசி கேப்போம். ஒரு எம்பி சீட் தரதுல நீங்க நாளை போங்க. கூல் டவுன் ப்ளீஸ். நீங்க ஒரிஜினலா பேசுவோம், விவாதிப்போம், கருத்துக்களை முன்வைங்க, விரிவா பேசுவோம். திரு புகழேந்தி, ஒருங்கிணைப்பு குழு நீங்க பேர் வச்சிருக்கீங்க. ஒரு எம்பி சீட் சொன்னா வாழ்க சொல்லி கோஷம் போடுவீங்க. நீங்க ஓபிஎஸ் அடுத்து நீங்க என்னடா ராஜ்யசபா எம்பி கிடைக்காது, அத வாங்கணும். ராஜ்யசபா எம்பிக்காக நீங்க அலையறீங்க. போய் சந்திக்கிறார். என்ன ரகசியம்? என்ன ஓபிஎஸ் எல்லாம் நீங்க தரதா ஓபிஎஸ் எல்லாம் வச்சிருக்க ஓட்டு தாமக ஜிகே வாசனுக்கு இருக்கா? வாங்க சார், அத சொல்லுங்க. 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. தூத்துக்குடி நக்கிட்டு போச்சு. நோ 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 வார்த்தையில கவனம். திரு புகழேந்தி, ஒருங்கிணைப்பு குழு நீங்க பேர் வச்சிருக்கீங்க. ஆனா ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை பாஜக மேற்கொள்ளுதோ? புகழேந்தி பேசிட்டு இருக்கார். நீங்க குட் ஈவினிங் டு தந்தி டிவி. எஸ், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லுங்க கார்கே. இல்ல, ஒருங்கிணைப்பு குழு நீங்க பேர் வச்சிருக்கீங்க. பாஜக ஒருங்கிணைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கு போலயே, உங்களுக்கு தெரியாம? அவரு அண்ணன் கேஎஸ் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முயற்சியில இறங்க சொன்னது என்ன, பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்லிதான் நான் இறங்கினேன் அப்படின்னாரு. ஒரு காலத்துல இதே பிஜேபி சேர்த்து வச்சது அன்னைக்கு தான் அரசியல் கண்ணா பின்னான்னு தடுமாறி போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரிஞ்சிருந்து அவர் பாட்டுக்கு தர்ம யுத்தத்தை நடத்திட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனை இல்லாம இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாரு. அது சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தானடி எங்க அண்ணன் ஓபிஎஸ், வஞ்சகன் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி அது மாதிரி ஆயிப்போச்சு. அன்னைக்கு அதை சேர்த்து விட்டு பிரிச்சு விட்டாங்க. அதே அமித்ஷா உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா, உங்களுக்கு தெரியும். அப்புறம் திருப்பி கூட்டு சேர்த்து வைங்கன்னு இவர்கிட்ட அந்த பணியை கொடுத்ததா சொல்றாங்க. சரி, நல்லெண்ண அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஒத்து வர மாட்டேங்கிறாரு பழனிசாமி. சேர்த்து வையின்னு எடப்பாடி பழனிசாமி இது செங்கோட்டையன் சொன்னாலும் அதுக்கு அவரு எடப்பாடி பழனிசாமி ரெடியே இல்லையே, வரமாட்டேன்றார் சார். இல்ல, அமித்ஷாவால இபிஎஸ் சொல்ல முடியும், அதை மீறி ஏன் செங்கோட்டையன் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இவர் போய் பாக்குறப்ப அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்தா நல்லது தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்ப இவர் திரும்பி கேட்டுக்கணும், உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களே, அதனாலதான் சார் நீங்க நினைச்சு அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு அவரு, நீங்க நினைச்சா முடியும் அப்படிங்கிறாரு. அவர் எதை அடிப்படையாக கொண்டு சொன்னாருன்னு உங்களுக்கு எனக்கும் புரிஞ்சிருக்கும். அது இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் வச்சு சொன்னாரோ என்னவோ தெரியல, நீங்க சொன்னா அவங்க ஒத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாரு அவரு. அதனால இப்ப நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், அதனாலதான் நான் அங்க போனேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா இறங்குறவர் இறங்கி வரணுமே, இறங்கி வரமாட்டேன்றார். ஒருங்கிணைப்பு குழு லெட்டர் எழுதணும், நேரா சொன்னோம், எல்லாம் பண்ணோம். ஆனா நோ யூஸ், எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஆனா அன்னைக்கு சேர்த்து வச்ச 4.5 வருஷம் சேர்த்து வச்சு எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. எனது அன்பு சகோதரர் அண்ணன் குழந்தைவேலுடைய புதல்வர் ரவி குழந்தைவேல் பேசும்போது சொன்னார், துரோகி அது இதுன்னு திட்டினார். வழக்கமா திட்டினார், இப்போ வர பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு இல்லை. அவர் சொன்னதுல நான் என்ன கேட்கிறேன், நான் அன்போட வரேன். ரைட்டு, அது அந்த குடும்பம் சரியில்லை, அந்த குடும்பம் ஆக்கிரமிப்பு செய்யுது, எல்லாம் கரெக்ட் தான். சசிகலா குடும்பம் ஆக்கிரமிப்பு செய்து அதிகாரம் பண்ணிச்சு, இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். சார், அந்த குடும்பம் சரியில்லைன்னே வச்சுக்கோம், திருமதி வி.கே. சசிகலா சின்னமா சரியில்லைன்னே வச்சுக்கோம், மற்றவங்களையும் அதே கணக்கில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏன் சார் காலில் விழுந்து சிஎம் ஆனீங்க? அதுக்கு ஏன் சார் ஒத்துக்கிட்டீங்க? அந்த குடும்பம் சரியில்லை சார். சரி, நம்ம சரியில்லை. ஒரு காலகட்டத்துல எல்லாரும் தான் சார் ஏத்திட்டு இருந்தாங்க. இருங்க, அதாவது எல்லாரும் ஒரு சூழல் வரப்ப பிரிஞ்சு வர்றாங்க, அப்புறம் ஏன் இப்போ ஏன் அதை பத்தி செங்கோட்டை அண்ணன் மேல பார்த்து சொல்லிட்டோம், எல்லாரும் ஏத்துக்கிட்டோம்.
எல்லாரும் காலில் விழுந்தோம், எல்லாரும் பொதுக்குழு கூட்டினோம், அந்த பொதுக்குழு அவங்க தான் பொதுச் செயலாளர்னு சொன்னோம். அவர் கேட்கிறது அதிமுகவை இன்னைக்கு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்றாரு, குடும்ப அரசியல் அப்படின்றாரு. அப்படின்னா சசிகலா அவர்கள் இருந்தப்போ அவருடைய குடும்பத்தை சார்ந்த எத்தனை பேர் அதிகார மையமா இருந்தாங்கன்னு கேட்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இல்ல 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 சார், அதை ஏத்துக்கிட்டு தான் இவங்க இருந்தாங்க கொடுங்க. அவர் கேட்கறது அது இல்ல, அவர் பேசுறது இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஓன் பெல்ட். கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த ஈரோடு, புறநகர், ஈரோடு எல்லாம் சேர்ந்து அங்க அவருடைய சம்பந்தினுடைய ஆதிக்கம், டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு. யார் எது பண்ணனாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். இது உண்மையான நிலவரம். அங்க யார வேணாலும் நீங்க கேளுங்க. எத்தனையோ பேர் கொண்டு ரவி குழந்தை சொல்லுவார், லைனா போட்டு சொல்லுவாரு. இல்ல அவர் மகன் சார் நியாயமா பேசுவோம், நம்ம நியாயமா பேசுவோம். அவரோட சன்ன பாலிடிக்ஸ்ல என்ன பண்றது இல்ல. ஆனா இங்க பாருங்க, அவரை இப்போ ஒரு அப்பா ஒரு நிமிஷம் எலெக்ஷன் ஒரு நிமிஷம். அதாவது என்னுடைய தந்தை அமைச்சராக இருக்கும் பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, சிறப்பு பிரதிநிதியாக இருக்கும் பொழுது, அவருடைய வேலை நிமித்தமாக என்னை அனுப்பினால் நான் கழக அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறேன், புரட்சி தலைவர் அம்மா வீட்டுக்கு சென்றிருக்கிறேன், புரட்சி தலைவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன், பத்திரிகை அலுவலகங்களுக்கு சென்றிருக்கிறேன், நிருபர்களிடம் பார்த்திருக்கிறேன், கொண்டு போய் லெட்டர் கொடுத்திருக்கேன். அதே போல அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய முடியாமல் அவர் வீட்டிலிருந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள தன்னுடைய மகன் மூலமாக அனுப்பினால் பார்த்தால் எந்த தவறும் இல்லை. காரணம், அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், சரிங்களா? அதற்கு அடுத்தபடி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார், சில பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் சில வேலைகளை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை வைத்து அனுப்ப வேண்டும் என்ற போது வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக அவரை அனுப்பி அதை செய்ய வைத்தால் என்னுடைய தந்தை செய்திருக்கிறார், நான் செய்திருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன். அப்ப என்னை சேர்த்து தப்பு சொல்றீங்களா? நான் பிறந்த குழந்தையில இருந்து கட்சியில் இருக்கேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்னை கட்சி தொண்டர்கள் தூக்கி வளர்த்தார்கள், சரியா? ஒரு கட்சியினுடைய லீடர் அவரோட சன்ன ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனா பயன்படுத்துறதுல தப்பில்லை, கரெக்ட். ஆனா அதே நேரத்துல நீங்க நல்லா கவனிக்கணும் ரவி, நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னு சொன்னா, சொல்லுங்க, நாங்களே புகார் கொடுத்தோம் சரியில்லை இந்த கூட்டம்னு சொல்லி அம்மா கிட்ட. ஆமா, நேரடியா சொல்லுகிறேன், இங்க மட்டும் இல்ல, எந்த உலகத்துல கூப்பிட்டு சொன்னாலும் சொல்லுவேன். ஓகே ஓகே சசிகலா அதுல ஒரு 0.1% கூட நான் மாற மாட்டேன். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பொழுது சார் வெளியே நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டுல. சார் கரெக்ட் சார், நீங்க சொல்றது நான் மறுக்கல, நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொன்னது கரெக்ட். முதல்ல என்ன சொன்னீங்க, ஒரு தலைவருடைய மகன் எடுத்து செல்வதோ நடத்துவதோ தப்பு இல்லை, ரைட், ஓகே. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்க வாபஸ் எங்கேயுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, நான் வரவேற்கிறேன். அதை ஏத்துக்கலையா அம்மா? அந்த கூட்டம் சரியில்லை, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஏத்துக்கலையே. ஆனா சொல்ல தவறினால் அது பெரிய குற்றம். பாருங்க, இதற்கு நடுவுல தெளிவாக இவர்களால் உங்களுக்கு சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்தார், சரிங்களா? அது நடந்தது, அவர் மறைந்து விட்டார், ஆனால் அவர் சொன்னது நடந்தது. பாதிக்கப்பட்டது நீங்கன்னு சொன்னீங்க, மாத்தாதீங்க சார். பாதிக்கப்பட்டது நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ வரைக்கும், சரிங்களா? பாருங்க, 99 சீட்டு மறுக்கப்பட்டது எதனால? சசிகலாவை எதிர்த்ததால், அவர் குடும்பத்தை எதிர்த்ததால், சரிங்களா? ஆனாலும் எதிர்த்த பின்னாடி அண்ணன் குழந்தைவேலு, என் அண்ணன் குழந்தைவேலு இருந்த காலத்துல எதிர்த்த பின்னாடி கூட அம்மா கேட்காம திருமதி வி.கே. சசிகலாவை கூட தானே வச்சிருந்தாங்க. 33 வருஷம் 32 வருஷமா சொல்வதற்கு எங்களுக்கு எல்லா உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் கட்சி நலன் கருதி சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருந்திருக்கணும், கட்சியை வந்து வெளியே போயிட்டு பகிரங்கப்படுத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் உள்ள இருந்துட்டு பிரச்சனை பண்ணுங்க, யார் வேண்டாம்னு சொல்லல. கட்சியை ஒழிப்பேன் என்று சொல்வதும், திமுக ஆட்சிக்கு வரும் என்று சொல்வதும், திமுக தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்வதும் உண்மையான அண்ணா திமுக காரன் எவனா சொல்லுவாங்க? இந்த குற்றச்சாட்டை தொண்டர்களுக்கு மேல இருக்காங்க. அப்படிப்பட்ட தவறை இருக்காங்க. அவர் வெளியில இருந்து பேசுறாங்க. இல்ல எங்க தொண்டர்கள் இருக்காங்க? அப்படினா ஏன் தோத்து போறோம் சொல்றீங்க? தொடர்ந்து தோல்விங்க. ரவிராஜா ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. வெளியில இருந்து பேசுறாங்க, புரிஞ்சுக்கங்க. திரு நம்முடைய தொண்டர் என்னோட கேள்விக்கு வந்து என்னோட கேள்விக்கு வந்து திரு செங்கோட்டையன் தொண்டர்கள் இருக்கானா? அந்த தொண்டர்கள் தாவேகா கொடி பிடிச்சு சார் போன மாசம் சார் செங்கோட்டையன் சொல்லல, இந்த மாசம் சொல்லுவீங்க புகழேந்தி மட்டும் பேசுறது, புகழேந்தி மட்டும் எனக்கு பிரச்சனை வரும்போது பிரச்சனை வரும்போது அவருடைய ஆடியோ மட்டும்
இல்ல ஆரம்பத்தில் இருந்தே செங்கோட்டையன் என்ன சொல்லல. ஆரம்பத்தில் இருந்தே இந்த குடும்ப அரசியல் செங்கோட்டையன் சொல்லல. உண்மைதான். இல்ல இப்படி ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப அமைதி ஆயிடுச்சு கேளுங்க. ஆரம்பத்திலிருந்தே செங்கோட்டையன் கேட்கல. செங்கோட்டையன் கம்ப்ளைண்ட் சொல்லல. தலையை குனிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய லீடர் 9 தடவை வெற்றி பெற்றவர், அவர் எந்த இடத்துல இருந்திருக்கணும்? கட்சியில பெரிய இடத்துல இருக்கணும். ஆனா ரொம்ப தலையை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் எடுத்தா கூட அதை ஒத்துக்கிட்டு போன நிலைமையில தான் அவர் இருந்தார். கட்சி விட்டு பல பேர் போனாங்க. எடப்பாடி தலைமையில் இருக்கவங்க எதையுமே கண்டுக்கல. ஏன்னா கட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்தார். எப்ப என்ன சொல்ல வந்தார்? எல்லாரும் சேரணும்னு சொன்னார். அதுதான் இவருக்கு பிடிக்கல. வேற ஏதாவது சொல்லியிருந்தா அதை ஒத்துட்டு இருந்திருப்பார். எல்லாரும் சேரணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. இதுதானே நடந்தது. சரி ரைட். நான் இன்னும் ஒரு சின்ன கேள்வி, எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் போய் பார்த்தார். யாரை பார்த்தார்? ஓபிஎஸ் அண்ணனை பார்த்தார். அவர் போயிட்டு சின்னம்மாவை பார்த்தார். அவர் போய் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வேற ஒருத்தர் தினகரன் வேற கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவரை போய் பார்த்தார். இதுதானே உண்மை. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப நீட்டு ஆனா இன்னைக்கு நீக்கினீர்களே முன்னாள் எம்பி, அந்த மாதிரி யாரை போய் பார்த்தாங்க? அவரோட சேர்ந்தவர்கள் யாரை போய் பார்த்தாங்க? அப்ப இந்த கட்சியில தினமும் நீக்கப்பட்டவுடன் தொடர்பு வைத்திருந்தா நீக்க தானே செய்வாங்க. ரவி, நீ பேசணும்னா அப்புறம் ஆயுதம் எழுத்து முடிகிற வரைக்கும் பேச முடியாது. நான் பேசிட்டே இருப்பேன். நான் தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்காவது உறக்கிட்டோம், மற்றவங்களுக்கு ஏறிட்டோம். மண்டியில் என்ன தெரியுமா? தினம் தொகுதியிலிருந்து 5000 பேர் 10,000 பேர் தொண்டர்கள் பார்க்கறான். தினம் தொகுதியிலிருந்து வராங்க, அவரை பார்க்க வராங்க. கேமரா வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எடுங்க, கட்சி விட்டு எடுங்க பார்ப்போம். முடியுமா? சரி, கேட்போம். திரு முனவர் பாஷா, இதற்கு முன்பு அதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்டப்போ மோடி சொல்லி தான் சேர்ந்தோன்னு ஓபிஎஸ் வெளிப்படையாகவே பேசியிருக்கார். கவர்னர் சேர்த்து வச்சாரு. பதவி பெற்றுக்கொள்வது கூட நான் மோடிகிட்ட கேட்டேன், வாங்கிக்கங்கன்னாரு துணை முதலமைச்சர் ஆனேன்னு. அப்போ அதே அபிலாஷைகள் இப்போ இருக்காதா? பாஜக ஒரு சமரசம் செய்யும் அப்படின்னு தானே காத்திருந்தாங்க ஓபிஎஸ் உள்ளிட்டவங்க. பாஜக வல்லன்றப்ப வெளியேறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள், டிடிவி தினகரன் எல்லோரும் அந்த அணியில் இருந்தார்கள். அவர்களாகவே மோடி அமித்ஷா வந்தபொழுது அவர்களை வரவேற்க தங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினார். அதை போலவே டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஐ அழைக்கவில்லை என்கின்ற காரணத்திற்காக அவரும் வெளியேறினார். இவர்கள் 2 பேரும் நினைத்தால் பாரத பிரதமரையே நேரடியாக போய் சந்திக்க முடியும். அந்த அளவுக்கு பாரத பிரதமர் இவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது எடப்பாடியாரோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் வரவில்லை. ஒரு காம்ப்ரமைஸ் வரும், ஒரு புள்ளியில் அவங்க சேர்த்து வைப்பாங்கன்னு கூட ஓபிஎஸ் நினைச்சிருக்கலாம்ல. அதுக்கு வெயிட் பண்ணோம் சார். கூட்டணி வந்த உடனே நான் வெளியேறேன், எடப்பாடியாரை வந்து ஏற்றுக்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தான் எடப்பாடியாரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பேட்டியை கொடுக்குறீங்க. எடப்பாடியாரை ஏற்றுக்கிட்டு தானே பாஜக கூட்டணிக்கு போயிருக்கு. அவருடைய தலைமையில் தானே கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்ட எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் இவர்கள் இணைவதற்கு தயாராக இல்லை, அல்லது இவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. சும்மா பேருக்கு தான் நாங்கள் இணையணும் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்களே தவிர, ஒன்று சேரணும்னு சொன்னால் எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயாராக இருக்க வேண்டும், இவர்களை இணைத்துக்கொள்ள எடப்பாடியார் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களும் இறங்கி வர வேண்டும். எதுவுமே நாங்கள் வெளியில சொல்லுவாங்க சார், இன்னைக்கு ஓபிஎஸ் எல்லாம் வெளியில சொல்லுவாங்க. ஆனா ஒரு புள்ளியில இபிஎஸ் தலைமையை இன்னைக்கு சேலஞ்ச் பண்றாங்களா? யாருங்க? இபிஎஸ் தலைமை சேலஞ்ச் பண்ணி தானே எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க முடியாது. சேர்த்துக்கலன்றப்போ சொல்றது வேற சார். உள்ள பேசுறதெல்லாம் சார் உள்ள பேச வேண்டியது தானே. நீங்கள் ஏன் பேசவே இல்லையே? நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களை நம்பி பேச முடியும் அவங்க? நீங்கள் ஏடிஎம்கேவோட நாங்கள் இல்லை, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். எங்களுக்கு தேவையான இடங்களை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமைக்கு இருக்காதா, பாஜகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாத நியாயம். அதை வந்து அதிமுக ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணலாம். அதிமுகவினுடைய தலைமையில் கூட்டணி என்று அறிவித்த உடனேயே நீங்கள் அந்த அணியை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் எப்படி
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை உங்களை சேர்க்கறதுக்கான முயற்சி பாஜக நினைச்சாலும் சேர்க்க முடியாதா சார்? நீங்களே சேர்றதுக்கு தயாரா இல்லையே? எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன பிறகு பாஜக எப்படி சேர்க்க முடியும்? எடப்பாடியார் தலைமையை ஏத்துக்கிட்டா தான் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னா இவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. அதுக்கப்புறம் எப்படி பாஜக தலையிட முடியாதுல? ஓகே, நீங்களே இந்த வாய்ப்பு உடைச்சிட்டீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கலாம். அதை பாஜகவே முன்னெடுத்திருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இபிஎஸ்ஸை பகச்சிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. நாங்கள் என்ன சூடு சொரணை எடுத்துங்களா? இல்லை இல்லைங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம்? இல்லை, நான் என்ன சூடு சொரணையோட நாங்கள் என்ன சொல்கிறோம் சேர்த்துக்குங்கன்னு கேட்குறீங்க. அப்படி பார்த்தா கூட்டணி அமைச்சர் அடுத்த நாள் வெளியே வந்துடும். அதுதான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுருங்க சார், நாங்கள் கூட்டணிக்கு நல்லா புரிஞ்சுருங்க. நாங்கள் 2024 மோடி வேணும்னு சொல்லி நாங்கள் வேலை செஞ்சோம், கூட்டணியில் இருந்தோம். அப்போ அந்த கூட்டணிக்கு உள்ளாடி நீங்கள் ஒருத்தரை கொண்டு வரீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையும் கூட்டு பேசி நாங்கள் இந்த மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமியை சேர்க்க போகிறோம், அவர் மனம் மாறி வாராரு, நம்ம கூட வாரேன்னு சொல்லி நம்மளை வந்து பார்த்துட்டாரு, 4 கார் ஏறி வந்து என்னை வந்து தனியாக சந்திச்சுட்டு வந்துட்டாருங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணி தலைவர்கிட்டையாவது பேசணும். அது எதுவுமே இல்லை. இல்லாமல் அமித்ஷா வாராரு 4-5 முறை. இப்போ அண்ணன் சொன்னது மாதிரியே அண்ணாமலையை மாற்றின பிறகு தான் பாஜகவோட கூட்டணிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் பேர் வந்த பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா கிட்ட வாராரு. அது வரைக்கும் எத்தனை தடவை ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவரே காத்துட்டு இருக்காரு. அது மாதிரி நாங்கள் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கொள்கை பரப்பு செயலாளர் போல பேசிட்டு இருக்காரு. அவரால் வந்தவர் எடப்பாடி பழனிசாமியால பாஜகவுக்கு தலைவரானவர் நயினார் நாகேந்திரன். இப்போ செங்கோட்டையன் மூலமா ஏன் ஒரு ஒருங்கிணைப்பு பாஜக மேற்கொள்ளுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இவர் அப்ப செங்கோட்டையன் உள்ள இருக்கிறாரு சார். பாஜகவுக்கு தெரியும் சார், அண்ணன் டிடிவி தினகரன், அண்ணன் ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் இல்லாம தென் மாவட்டத்தில் நம்ம ஆட்சி நடத்த முடியாது. வெறும் எடப்பாடி பழனிசாமி நாங்கெல்லாம் இருக்கிறோம் சொன்னதுனால தான் எடப்பாடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. நாங்கள் வெளியில போன பிறகு அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அதனால என்ன பண்ண முடியும்? கட்சி வீக்காது. இன்னொரு நடிகரோட கட்சி வளர்ந்து வர தொடங்கிடுச்சு. அப்போ அவர் என்ன நினைப்பாங்க? அடுத்த கேம் அவங்க என்ன பண்ணணுமோ அதை செய்யறாங்க. நாங்கள் அன்னைக்கு அவர் சொல்லும்போது நாங்கள் உள்கட்சியில் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அன்னைக்கே அவர் உள்கட்சிக்குள்ள வந்துட்டாரு. நான் உங்க உள்கட்சி பிரச்சனைகளை தலையிட மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு புரட்சி தலைவர் ஒருத்த விதியை மாற்றி அதனால நாங்கள் ஒரு இது பண்ணுறோம். அந்த விஷயத்துக்குள்ளாடி நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டீங்க. அமித்ஷாக்கு தெரியாதா சார் இந்த அதிமுகவோட பயில என்னன்னு தெரியாதா? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அமித்ஷாக்கு தெரியும்ல. அப்போ அதனால தானே வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு, கீழாமை நீதிமன்றத்தில் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்தில் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்க எதுக்கு கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து என்டிஏ தலைவராக்குறீங்க? வேற யாரையும் வச்சுட்டு போங்க. அண்ணன் ஜி.கே. வாசனை கூட உள்ள உட்கார வச்சுட்டு போங்க என்டிஏ தலைவர்னு. நாங்க பொதுவில் வச்சுட்டு போங்க. அதை நான் சொல்லுவேன். அமித்ஷா நினைச்சா யார வேணாலும் உட்கார வைக்கலாம். தமிழ்நாட்டுல மேஜர் பார்ட்டி யாருங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் கேண்டிடேட்டா 21ல ப்ரொஜெக்ட் பண்ணார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க 3 வருமே சொல்லிட்டு இருக்கிறது சரியில்லை. நீங்க என்ன கேட்டீங்க? அமித்ஷா கிட்ட போறதை நீங்க அமைதியா இருந்திருக்கலாம்னு சொன்னீங்களா? இந்த அமைதிக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் விளக்கத்தை நான் முடிக்கிறேன். ரெண்டாவது அவர் சொன்னார் திருமதி சசிகலா அம்மா அவர்கள், தினகரன் அவர்கள் இதெல்லாம் வேண்டாம் அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா காலத்துல இருந்தே சொன்னாங்கல்ல. திரும்பி நீங்க முதல் தர்மயுத்தம் நடத்தும் போது நீங்க எங்க இருந்தீங்க? தர்மயுத்தம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நடத்தினார்ல. இந்த குடும்பம் பாருங்க, இத பேசுனீங்கன்னா அப்புறம் வேற விஷயம்ல நான் பேசுறேன். இந்த குடும்பம் வேண்டாம். தர்மயுத்தத்தை பத்தி எல்லாம் பேசினா சுயநலத்தின் ஒட்டுமொத்த உருவம் ஓபிஎஸ் பேச வேண்டியது. என்ன கேக்குறேன்? அந்த தர்மயுத்தத்துல என்ன சம்பந்தம் இருக்கு? ஏங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நான் கேக்குறேன், மருத்துவமனையில இருக்கும் பொழுது வந்து மாத்தி மாத்தி இவர் போய் பார்க்கலன்னு சொல்றாரு. இவர் இடத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்பு வச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு என்னங்க இருக்கு? நாங்க வந்து அந்த குடும்பம் வேண்டாம், நாங்க ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வேண்டாம். யாரை ஏத்து நீங்க தர்மயுத்தம் பண்ணீங்க? அப்ப நீங்க இப்ப யார் கூட போய் நின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? எந்த குடும்பம்? நான் எப்ப ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, எங்க இருந்தீங்கன்னு கேட்டீங்க. அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? சரி, அவர் பேசுறோம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கிட்டு பொழுது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஓபிஎஸ் இவர்கிட்ட தானே இன்சார்ஜ் இருந்தது. இவர் என்ன பண்ணாரு? எதுவும் பண்ணல.
அந்த குடும்பத்துக்கு மொத்த பேருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தார். அந்த தான் சிறப்பாக செய்தார், வேற எதையும் செய்யல. இதெல்லாம் முடிந்து அவர் மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து தர்ம யுத்தம் நடத்துற, அதை பண்ற, இதை பண்ற. எதுக்குங்க? உங்களுடைய சுயநலத்திற்காக, கட்சியினுடைய நலத்திற்காக, கட்சியினுடைய நலத்திற்காக. 25 எலெக்ஷன் வாங்க, 2016 17 போகாதீங்க. நான் சார் என்ன கேக்குறேன், இவர் 6 வாட்டி இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒருங்கிணையணும் அப்படின்ற ஒரு சார் உங்க அப்பா சொன்னதை கேட்டு நீங்க எங்க போனீங்க சொல்லுங்க. என்னங்க அம்மா இருந்தப்ப எங்க அப்பா எங்க உயிரோட இருந்தாரு? நீங்க அம்மா இருக்கும்போது சொன்னதை சொன்னீங்கன்னு சொன்னீங்களா? அப்பா அம்மாவின் மறைவுக்கு போறவு நீங்க எங்க இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எங்க இருந்தேன்? அதிமுக தான் இருந்தேன். எந்த அதிமுகல எங்க இருந்தீங்க? எந்த இடத்துல? அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா சார் டாபிக் டேவிட் ஆவன். டாபிக் டேவிட் ஆவன். இல்ல எல்லாரும் மறைக்க கூடாது சார். இல்ல சார் எல்லாரும் மறைக்க கூடாது. சசிகலா எதிர்த்து தர்மயுத்தம் பண்ணீங்க, அந்த சசிகலாவோட இப்ப நீங்க இருக்கீங்க. தெரியல நீங்க ஒரு அரசியல் எல்லாரும் குடும்பத்திலே சார் கேக்குறாங்க. கேள்விக்கு வந்துருங்க. இல்ல ஒருங்கிணைப்பால பலனடைய போறது அதிமுக தான். ஆனா அதை ஏன் டினை பண்ணுது? அதிமுக டினை பண்றதால தான பாஜக இதுல லீட் எடுக்குது. பாருங்க, அதிமுக என்னைக்கு டினை பண்ணல. அதிமுக வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. சரியா? ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்து அந்த ஒருங்கிணைப்புக்கு செயல்படும் பொழுது ஒத்துழைக்காமல் வெளி உலகத்திற்கு வேறு ஒரு முகத்தை காட்டிக் கொண்டிருப்பவர்கள் தான் செங்கோட்டையனோ இல்ல ஓபிஎஸ்ஓ மீதி இருக்கவங்க எல்லாருமே. சரிங்களா? எல்லாருமே வெளியில் பேசுவது ஒன்று, உள்ளே நடப்பது வேறு. இவர்கள் காட்டுகிற பொய்முகம் விரைவில் கிழிக்கப்படும், முகத்திரை கிழிக்கப்படும். விரைவில் இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். இவர்கள் என்ன விதமான தப்பை செய்து இந்த கூட இருக்கிறவங்களை ஏமாத்திக்கிட்டு இந்த தினகரனோட 18 பேர் போய் வீணா போய் நடு ரோட்ல நின்று இப்ப காணாம போயிட்டாங்கல்ல, அவங்கள மாதிரி ஓபிஎஸ் கூட நிக்கிறவங்க, செங்கோட்டையன் கூட நிக்கிறவங்க, மீதி இருக்கவங்களோட நிக்கிறவங்களோட நிலை ஆக போகிறது. அதற்காகத்தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுயநலத்தின் ஒட்டுமொத்த உருவமாக ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் செயல்படுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இவர்களுடைய சுயநலத்தை புரிந்து கொண்டு விலகி வந்து ஒன்றுபட்ட அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது தான். எங்க சிம்பல் இருக்கு, எங்க கொடி இருக்கு, எங்க அங்கீகாரம் இருக்கிறதோ அந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் சொல்லிக்கொண்டு ஒரு 10 பேரை கூட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகாது. இவர்கள் காலத்திற்கும் வழக்கு போட்டு எந்த கட்சி இவர்களை வாழ்க்கையில் உயர்த்தியதோ அந்த கட்சியை வீழ்த்துவேன் என்று சொல்கிறார்கள் என்றால் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. ஆனா உள்ள ஒண்ணும் வெளிய ஒண்ணும் பேசுறாங்க தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன். சோ உள்ள வேறையோ வெளிய வேறையோ பேசுறாங்களோ? புகழேந்தி மட்டும். புகழேந்தி கோகட். நாளை காலையில கர்கே, நாளை காலையில நானே பேசி ஓபிஎஸ் வர சொல்றேன். நானே பேசி விகே சசிகலா சின்னமாவது வருவாங்க, அங்க செங்கோட்டையன் வருவாரு. யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அங்க பழனிசாமி கூட்டு வர சொல்லுங்க, நான் பாக்குறேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். காலையில 10 சார் எடுத்த உடனே லீடர்ஸ் வருவாங்களா? முகமூடின்றாரு சார். இவங்க போடுறீங்க முகமூடி விதி பைலானா போடுவீங்க. 2017 போய் நிப்பீங்க. 2017 முருகன் 9 வருஷம் அந்த முகமூடி, அந்த முகமூடியில தெரியக்கூடிய பிஜேபி அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணீங்கன்னா அது உள்ளது பிஜேபி. ஏடிஎம்கே இல்ல ரவிராஜா ப்ளீஸ். பிஜேபி போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா ஏடிஎம்கே? நான் என்ன கேக்குறேன் இப்போ, எனக்கு இல்ல சார் ஆடியோ என்ன சொல்றேன்னா வரிக்கு வரி கமெண்ட் ஏத்துக்க முடியாது. அது என்ன தெரியுமா கர்கே? புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா குழந்தைவேல் அண்ணன் பேருக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க வந்து எடப்பாடி தலைவர்ன்றீங்களா? தலையுடையவர் எல்லாம் தலைவர். ஒரு நிமிஷம் சார், இல்ல சார் பிராக்டிகலா ஒன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அபிஷியலா சொல்லிட்டு தான் பேசுறாங்களா சார்? கூட்டணி எல்லாம் பேசிட்டு ஃபைனல் ஆகறப்ப தான தலைவர்கள் வர்றாங்க. புகழேந்தி கிட்ட எல்லாம் உட்கார்ந்துருவாங்களா? வாங்க எல்லாம் ஒண்ணு சேரலாம், என்ன அஜெண்டான்னு பேசிடுவாங்களா? அவங்க 3 பேரும் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். நானும் எல்லாரும் சேர்ந்து வந்தாதான் உட்கார முடியும். நாங்க வரோன்றோம், ஏன் இல்லன்றீங்க? உங்க மாஸ்க் தெரிஞ்சா பிஜேபி தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது சார் ஒரு நிமிஷம் முடிச்சிடுங்க சார். புகழேந்தி
கருகே நீங்க 1000 தடவை டிபேட் நடத்தி நானும் நீங்களும் பேசியிருக்கோம். என்னைக்காவது பழனிசாமி ஒற்றுமைக்கு தயார்னு வந்திருக்காரா? சார் அன்னைக்கு சொல்லும்போது வெளியில சொல்லாம இருப்பாங்க சார். ஒற்றுமை வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். மற்றவங்க வந்தாதான் தெரியாதா? இல்ல கருகே நீங்க பேசுங்க, சொல்லுங்க என்ன கேக்குறீங்க? இல்ல சார், வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் தெரியல. ஓபிஎஸ் வந்தா எந்தெந்த பகுதிகளில் பலம் சேரும், தினகரன் கூட்டணிக்கு வந்தா எந்த பலம், நம்மள விட இபிஎஸ் அதிகமா கணக்கு போடுவார்ல சார். எந்த தலைவர் நினைக்க மாட்டாங்க சார். இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க சார், கேளுங்க சார், பேச விடுங்க சார். ஓபிஎஸ் நீட்டா தெளிவா எனக்கு எந்த பதவி வேணா நான் வரேன்ட்டாரு, சரண்டர்னே வச்சுக்கோங்க. ஓகே, அவங்களும் அந்த அம்மாவை எனக்கு ஒற்றுமை தான் வேணும், ஒற்றுமைக்கு நானும் பாடுபடுறேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் செங்கோட்டையனா அந்த வேலைக்கு தான் வந்தேன், அது பிஜேபி சொல்லிட்டோம், யார் சொல்லிட்டோம், அது பரவாயில்ல அவரும் சொல்லிட்டாரு. இவரை சொல்லுங்க கருகே, இவர் சொல்றாரு அந்த வார்த்தைய. நீங்க ஒண்ணு சேரணும் சொல்ல 3 பேர் ஒண்ணா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. சசிகலா, தினகரன், ஆமா 3 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்க. எனக்கு இன்னொரு பத்தி தெரியாது, அவர் வேற கட்சி நடத்தினாரு. நேற்றுக்கு வந்து போயஸ் கார்டன்ல உட்காந்து நானும் என் மச்சனும் எல்லா பேப்பரையும் கிழிச்சு போட்டோன்றாரு. அதெல்லாம் தவறு. அம்மாவுக்கு வந்த கடிதத்தை கிழிக்கிறதுக்கு இவர்கள் யார்? அதெல்லாம் நியாயமா பேசணும். திடீர்னு அம்மாவுக்கு வந்த கடிதத்தில் என்னென்னு பார்த்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தலைமை கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சத்தியமூர்த்தியும் சேடப்பட்டி முத்தியாவும் இது மாதிரி அறிக்கையை கொடுத்து நாவலர் 3 மணிக்குள்ள அறிக்கையை வாபஸ் வாங்கலாம், நான் வெளியில போயிடுவேன், யாரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு திட்டி அந்த அறிக்கை வாபஸ் பெறப்பட்டது. இங்க அம்மா லெட்டரை கிழிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை, விடுங்க. இப்ப நான் உட்கார்ந்து இருக்க ஆராய்ச்சி தான் 1960 சார், 1960 பாம்பே வந்து நல்லா கவனிங்க, மகாராஷ்டிராவா குஜராத்தா பிரிஞ்சது. ஆனா எங்க ஆராய்ச்சியாளர் கட்சியினுடைய பொருளாளர் திண்டுக்கல் அண்ணன் சீனிவாசன் என்ன சொல்றாரு, 3 முறை மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை ஆண்டார் என்றார். மாதிரி தலைவர்கள் சார் எந்த இயக்கத்திலேயாவது உண்டாக்காரு 3 முறை கருத்து பிழையோ எல்லாருக்கும் வர்ற சகஜம். அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா தனிநபர்கள் அப்படிதான் கட்சி அப்படிதான் இது பண்ண முடியாது. கருத்து பிழையினுடைய பிள்ளைகள் தான் பழனிசாமியும் திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணனும். அவருக்கு சொந்தமான அதிமுக இணைய வேண்டும், அதிமுக நலம் பெற வேண்டும் என்று கூறுகிறவர்கள் யாரும் திமுக ஆட்சிக்கு வரும், திமுக தான் வரும் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாங்கன்னா அவன் உண்மையான அதிமுகவே கிடையாது. ஓபிஎஸ் கட்சி கேள்வி இல்லையாது, திமுக ஆட்சிக்கு வரும்ன்றாரு. அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு சார். எப்படி சார் இது? சும்மா அவரே பேசிட்டு அவரை பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துட்டு கூட அவரோட பெரிய ஆள் தான். அவங்க அப்பா கூட பேசிட்டு இப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் நாங்களும் அது அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கோம். சும்மா அதெல்லாம் வந்து மேடையில ஒரே வார்த்தை எதுக்கு சொல்ல வரோம்னா, ஓபிஎஸ் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், 4ஆ பிரிஞ்சிருக்குன்னு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னார் 4ஆ பிரிஞ்சிருந்தா திமுக வர வாய்ப்புன்னு சொன்னார். ஒழியா சாமி நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்கன்னாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு காதுல கேட்கலையா? அப்புறம் இதெல்லாம் சொல்லும் போது 4ஆ பிரிஞ்சிருக்கு 5ஆ பிரிஞ்சிருக்குங்கிறது தெரியாதா? அதாவது வந்து ஒருவேளை புரட்சி தலைவரோ அல்லது புரட்சி தலைவியோ உயிரோடு இருந்திருந்தால் முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர் நடைபயிற்சியில் இருக்கும்போது போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் இன்றைக்கு செய்ததை அனுமதித்திருப்பாரா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்டிப்பாக இல்ல அவர் என்னைக்கு சார் போனார் நடைபயிற்சி? திடீர்னு அன்னைக்கு தான் போவாரா? ஓபிஎஸ் அன்னைக்கு தான் போவாரா நடைபயிற்சிக்கு? அதனால திமுகவோடு இவர்கள் ரகசிய கூட்டு வைத்திருக்கிறார்கள். திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஓரணியில் சேரக்கூடிய சூழலை உருவாக்கும். திமுகவை இறங்கி காட்டுவோம். யாரை கேட்டு டெல்லிக்கு போறார்? இவர் யார்கிட்ட அனுமதி வாங்கினார்? பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு மாத்திக்கிட்டார்ல, இவர் யாரு கேட்டு இவர் டெல்லிக்கு போனார்? ஒப்புக்கொள்ள முடியாத கட்சியோட கூட்டணி போய் பொதுச் செயலாளர் எதுல மாட்டிக்கிட்டாரு? பொறுத்திருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய போகிறார்? ஒருங்கிணைப்பு முயற்சிகளை பாஜக என்னிடம் கொடுத்ததுன்றாரு. அந்த முயற்சிகள் தொடருமா என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.